அதாவது யார் வெற்றி கூட்டணி அமைத்திருப்பது என்பது குறித்து இங்கே என்னை பேச அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு தலைப்பு இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் யார் வரக்கூடாது, யார் தோல்வி கூட்டணி என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் இந்த கூட்டம் இது இருந்திருக்க வேண்டும், இந்த தலைப்பு இருந்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு கடந்த 5 வருடங்களிலே திராவிட மாடல் என்று சொல்லி இது ஒரு ஊழல் மாடல் அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிராக பள்ளிகளிலேயே குற்றங்கள் அதிகரிப்பு என்பது போன்ற பல்வேறு மிக மோசமான செயல்கள். யாரை எப்பொழுது எங்கு வேண்டுமானாலும் நடுவர் ரோட்டில் வெட்டிட்டு தாராளமாக பைக்கில் நடந்து போகலாம், அப்படிங்கிற பைக்கில் போகலாம், நடந்து கூட தாராளமாக போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலைமையை எட்டியுள்ளது. இன்றைக்கு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இன்று காலையில் சொல்கிறார்கள், யாரும் அது அரசு அமைச்சர்களாக இருந்தாலும் கூட ஒரு ஜாதியையோ, ஒரு மொழியையோ, ஒரு மதத்தையோ, ஒரு பகுதியையோ யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது, தரக்குறைவாக பேசக்கூடாது, மனம் புண்படியும் பேசக்கூடாது என்று மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடப்பது என்ன? கடந்த 5 வருடங்களில் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று. உடனே என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க சனாதன தர்மத்தை தான் அழிப்போன்னு சொன்னாங்க. சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்று தான், படித்தவர்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு அமைச்சர்களையும் பாருங்கள். ஓசி பஸ்ஸு கொடுத்தோம், இவர்கள் தாங்கள் கொடுத்த அந்த இலவச பேருந்து பயணத்தை ஓசியில் போகிறீங்கன்னு கிண்டல் செய்கிற அளவிற்கு, அதே போல் ஹிந்து கடவுள்களை, ஹிந்து நம்பிக்கைகளை, ஹிந்து மத அந்த நம்பிக்கைகளை மிக மோசமான முறையில் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்யக்கூடிய அமைச்சர்களையும் தலைவர்களையும் நாம் இந்த 5 வருடங்களில் பார்த்துருக்கிறோம். அந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லாவற்றிலும், பொருளாதாரம் எடுத்தீங்கன்னு சொன்னாக்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஹரியானாவிலிருந்து அனைத்து மாநிலங்களும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றன. இங்கே அது இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவிலேயே அதிக இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அதிகரித்திருப்பது தமிழகத்தில் தான். இந்த விலைவாசியை அதிகரித்திருப்பது என்பது திராவிட மாடலினுடைய என்னுடைய நண்பர் வன்னியரசு அவர்கள் தரவுகளே இல்லாத இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் சொல்வது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். இப்போ நான் சொல்கிற இந்த தரவுகள் அவர் மறுக்கலாம், ஆனால் இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அரசு தரவுகளைத்தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், போக்சோ, அதாவது பெண் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் தமிழ்நாட்டில் 2020 3090 வழக்குகள் இருந்தன. இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா? 2025 9600, 3 மடங்கு பெண் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள், அதாவது வன்கொடுமைகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வழக்குகள் பதிவாகியுள்ளன. 3 மடங்கு அதிகம். ஏன் சொல்கிறோம்? வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி, தங்கத்தமிழ் செல்வன் உட்பட இதை மறுக்க முடியாது, மறுக்கவும் கூடாது. இது தமிழ்நாட்டு அரசினுடைய தரவுகள். அதனால தான் சொல்கிறோம். உடனே நீங்கள் காஷ்மீரில் இல்லையா, டெல்லியில் பண்ணலையா, இதெல்லாம் வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரு, ரேப் கேஸ் சொன்னார் தங்கத்தமிழ் செல்வன். எல்லாம் 2020 தமிழ்நாட்டில் 350 ரேப் கேஸுகள் பதிவாகி இருந்தன. ஆனால் இன்றைக்கி 2024 471, 25க்கும் 26க்கும் இன்னும் தரவுகள் கொடுக்கல. தமிழ்நாட்டிலிருந்து தரவுகள் அளிக்க மறுக்கிறார்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், தரவுகள் அளிக்க மறுக்கிறார்கள். ஏன்? குற்றத்தை தடுக்க முடியாதவர்கள், குற்றங்கள் நிகழ்ந்த பின்னர் அதை தரவும் மறுக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா என்பதால் தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சராக வர இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதுக்கு தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்
திரு ஜி.கே. வாசன் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி அமைச்சர்கள். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க, சின்னத்தை பற்றிலாம் பேசுனாங்க. யார் பேசுறது சின்னத்தை பற்றி? ஒரு கட்சியில் பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னுடைய சொந்த சின்னத்தில் போட்டி போட முடியாமல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். கேஸ் போடுறாங்க, வன்னி அரசுக்கு தெரியும், மறக்க முடியாது. கேஸ் போடுறாங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், அப்படி சொல்ல, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சின்னத்தை பற்றி பேசினா நாங்களும் பேசுவோம்ல, அதனால சொல்கிறேன். நான் அதனால சொல்கிறேன். அதே ரவிக்குமார் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார். என்னன்னா, ஒருத்தர் கேஸ் போடுறார், இவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டிருக்கார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காருன்னு. எனக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுக்குறாரு உயர்நீதிமன்றத்தில். உண்டா இல்லையா? இல்லைன்னு மறக்க சொல்லுங்க வன்னியரசு அவர்களை. நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் நிற்கிறீங்க, ஆனால் இன்னொருத்தரை நீங்கள் கிண்டல் செய்யும்போது தவறான விஷயம் இல்லை. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி தான் நடக்க முடியும். யார் மதவாதம் பிஜேபியை யார் மதவாதி? இந்த நாட்டிலேயே மதவாதின்னு யாராவது இருப்பாங்க, ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னால் திமுகவும் காங்கிரஸும் தான். திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கான உத்தரவை பிறப்பித்தும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஏற்ற முடியாது என்று தடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே திருப்பரங்குன்றத்தில் அந்த எந்த இடத்தை சர்ச்சைக்குள்ளாக்கினார்களோ அங்கே போகிறார். உலகம் முழுக்க இப்போ அது தெரிய போகுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசினார் நண்பர் தங்க தமிழ் செல்வர். வன்னி தான் பேசினார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்ன இருக்குது? நரேந்திர மோடி குறித்து என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஏதோ இஸ்ரேலில் போனார், அவங்க டான்ஸ் ஆடினாங்க, என்னென்னலாம் எழுதியிருக்கிறான். ஒரு கிரிமினல், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய ஒரு கிரிமினல் இஷ்டத்துக்கு எழுதி வச்சதெல்லாம் இந்திய பாராளுமன்றத்தில் பேச வேண்டுமா? இங்கு பேசி நம் நாட்டை கேவலப்படுத்த, அதுதான் நோக்கம். ஒரு மதத்தை, இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை குறிவைத்து அந்த ஓட்டுகளை கவர வேண்டும் என்பதற்காகவே ஒரு இடத்துல நான் தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதுதான் மதவாதம். அதைத்தான் நம்ம மதவாதம்னு சொல்கிறோம். அந்த மதவாதத்தை முறியடிப்பதற்காக திமுக என்கிற மதவாத கட்சியை, விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஜாதியவாத கட்சியை, காங்கிரஸ் என்கின்ற மதவாத கட்சியை அகற்றுவதற்காக அஇஅதிமுக, பாஜக என்கின்ற மதசார்பற்ற ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. இதுதான் மதசார்பற்ற கூட்டணி. இந்த கூட்டணி தான் மிக வலிமையானது. ஏனென்றால் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால். எடப்பாடியார் முதலமைச்சரானால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும் உறுதியாக. அதுதான் அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஐயா, நான் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீதிமன்றம் என்ன சொல்லிட்டோ அது போல செய்ய வேண்டியது என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் வேணால் ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதலமைச்சர்.